நம்ம இப்படி ஒரு நிலத்தை வாங்கி வச்சுட்டு பல ஆண்டுகள் வெளியூர் போயிருவோம் அல்லது வெளிநாடு போயிருவோம். பல ஆண்டுகள் கழித்து வந்து இந்த இடத்த பார்த்தோம்னா இப்படி இருந்த நிலம் இப்படி சுருங்கி போயிருக்கும். இது ஏன் சுருங்குது, எதுக்காக சுருங்குது, அதை சுருங்காம பார்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி சுருங்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அளந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை இடப்பற்றாக்குறை வரலாம். இது எல்லாத்துக்கும் வராது, ஒரு சிலருக்கு வரும். அப்படி நம்ம இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இடப்பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னா இந்த கல்களை தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலத்துக்காரர் இங்க தள்ளி வைப்பாங்க, இந்த நிலத்துக்காரர் இங்க இருக்கிறவங்க இப்படி தள்ளி வைப்பாங்க. இப்படி கல்களை தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி கல்களை தள்ளி வச்சுட்டு எங்களுடைய இடம் கரெக்டா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம வந்து பார்க்கும் போது நம்மளோட இடம் குட்டியா சுருங்கி போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடத்த வாங்கும் போது இந்த இடத்த ஸ்ட்ராங்கா கல்லு நட்டுறணும். இப்படி 4 பக்கமும் ஸ்ட்ராங்கா கல்லு நட்டுறணும். இப்படி கல்லை நட்டுட்டு இந்த ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில ஒரு ஃபென்சிங் போட்டுறணும், இல்லைன்னா கட்டுமானம் உருவாக்கி வச்சிடணும். சின்னதா ஒரு கட்டுமான மேட்ச் உருவாக்கி வச்சிடணும், இல்லைன்னா ஃபென்சிங் போட்டு பாதுகாக்கணும். அதே போல நம்மளோட இடத்த அவ்வப்போது கண்டிப்பா வந்து பார்க்கணும். நம்மளோட இடம் யாராச்சும் ஆக்குபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பா பார்க்கணும். பார்க்காம மட்டும் விட்டுறக்கூடாது. இது கூடவே இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எந்த ஒரு நிலத்தோட பத்திரம் வேணும்னு நினைச்சீங்கன்னாலும் மை ப்ராப்பர்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. யுவர் லேண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. கூகுள் மேப்ல லொகேஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்க பத்திரத்தை உடனே உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரியலன்னா கீழே வீடியோவா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.